சிவமங்கலம். அதாவது இந்த ஆண்பால் பெண்பால் அவன் அவள் அது அப்படின்னு இந்த சொல்லப்படுறதுல இந்த பரம் எந்த பாலை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கப்படுகிறது கேள்வி. பரம் என்ன பால்? ஆமா, அதை நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா சில உண்மைகள் புரியும். ஒரு இனிப்பினால் செய்யப்பட்ட பல தின்பண்டங்கள் அப்படின்னு அதோட ஒரு இனிப்பு எல்லாத்தோடையும் பந்தப்பட்டிருக்கு. ஆமா, அப்ப அந்த பண்டங்களின் பெயரால் தான் அந்த இனிப்பு விளங்குகிறது தவிர அந்த இனிப்புக்குன்னு தனி முகவரி கிடையாது. ஆமா, எல்லாத்திற்கும் ஆதாரமா இருக்கிறது அந்த இனிப்பு. ஆனா அது எதோடையும் பந்தப்படாது. அது தன் மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்துலதான் மறைஞ்சிருக்கு. ஆனா தோற்றம் மத யானைன்னு சொல்லப்படுற மாதிரி அந்த பண்டங்களின் பெயர் வந்துருது. ஆனா ஆதாரம் மரமா இருக்கு. ஆமா, அப்ப எப்பாலையும் உயிர்ப்பிக்கும் அப்பால் உள்ள பொருள் அது. அது தான் இதுதான் அப்படின்னு இல்லை. அந்த உயிர்க்குயிரான பொருளா இருக்கு. எந்த ஜீவனோடு பந்தப்படும் பொழுது அந்த ஜீவனாக விளங்குகிறது. எந்த மிருகத்தோடு பந்தப்படும் பொழுது அந்த விலங்குகளாக விளங்குகிறது. ஒரு ஒரு சிங்கம் இருக்குன்னா அது சிங்கத்தினுடைய குண நலன்களோடு, ஒரு புலி இருக்குன்னா புலியினுடைய குண நலன்களோடு அதற்கு ஆதாரமான உயிர் பொருளா இருக்குதே தவிர அந்த நிலைப்பாட்டில் அதுவா விளங்குகிறதை தவிர அது எந்த பாலும் இல்லை. எப்பாலுக்கும் உயிரூட்டும் அப்பால் உள்ள பொருள் அது அப்படின்றது தான் ஆதாரம் சொல்லும். ஏன்னா அது எதற்கும் ஆதாரமா இருக்கு. எதையும் உயிர்ப்பிக்கும் உயிரா இருக்கு. உனக்கு இருக்கிறது உயிர், அதுக்கு உயிர்க்குயிரான பொருளா இருக்கு. அது தான் தன்னிலையில் எப்படி இருக்குன்னா உயிர் பொருளா நீ இருப்பின் நான் உயிர்க்குயிரான பொருளா இருக்கிறேன். அப்ப அந்த உயிர்க்குயிரான பொருளா தான் அவன் இருக்கானே தவிர எப்பாலையும் உயிர்ப்பிப்பவனாய் அவன் அப்பால் உள்ள பொருளா இருக்கிறான். அவன் இன்னும் தன்மையன் இவ்வாறு அவ்வாறு அப்படிலாம் நம்ம நிலை நிறுத்திட முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா அவனிடத்துல சரி பகுதி இங்கு கர்மங்கள் காட்டப்படுகிறது பாதி குமரா, மர்மங்கள் இருக்கிறது குமராங்கிறான். கர்மம் புவியில் கண்டாய், புவியும் தாங்கும் இடத்தில் நான் மர்மத்தை வைத்திருக்கிறேன், ஆனால் ஆதாரமாய் ஒரு தர்மம் இருக்கிறதுக்கா அப்படின்னு சொல்றான். ஒரு கடுகு கூட அந்தரத்துல நிற்க மறுக்கிறது. கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில ஒரு சீர் பெரும் பேரியக்க நியமாய தத்துவம் சகலத்தையும் பாதுகாத்து இந்த நேரம் புவியை உயிர் போடு உயிர்கள் உலகும் ஒரு ஆலயமாய் வைத்திருக்கிறது, மாற்று இல்லை. இப்ப அவன் அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றான்னா கர்மம் பாதி மர்மம் பாதிங்கிற அவன் மர்மமாகவே இருக்கிறான். தேகம்ங்கிறது கர்மம், உயிர் பொருள்ங்கிறது மர்மம். நான் தேகத்தை காட்ட முடியும், என் வாகனத்தை காட்டியிருக்கேன், வாகன ஓட்டியை நான் காட்டவில்லை, வாகனத்தினுடைய அதிகாரியை நான் காட்டவில்லை. அப்ப அதற்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற பொருளா இருக்கிறானே தவிர அவன் அது இல்லை. அவ்வளவுதான். அவன் இங்கு வரவே இல்லை காட்சிக்கு. ஆழ்ந்து பார்த்தா அப்படிதான். குமரா அந்தரத்தில் நிலவொளி குமரா 1000 கோடி குளங்களில் இங்கு நிலவொளி காட்சி அழகையா காட்சியாய் மிளிர்கிறது பார், ஒளிர்கிறது பார். ஆமா, 1000 கோடி குளங்கள்ல நிலவின் காட்சி. ஆனா எந்த குளத்திலும் நிலவு இல்லை. அதே போல இந்த நீங்க கண்ட எந்த ஜீவன்களிலும் ஜீவன்களா அவர் ஒரு தற்காலிக பொறுப்புங்கிற நிலையில தான் இருக்கிறாரே தவிர அதிகாரம் கொண்டவரா இல்லை. அதனாலதான் உயிரை பிடிக்கும் யுக்தியை இந்த மனிதனால் பிடிக்க முடியவில்லை. அதனாலதான் அந்த உடல் கூற அவன் தொடவே முடியல. ஏன்னா அது அங்கு ஒரு பேர் இயற்கையினுடைய அற்புத வரப்பிரசாதமா உங்க உடலும் உயிரும் உள்ளமும் இருக்கிறது. அவ்வளவுதான். இது எதற்கு ஆதாரமான பொருளா இருக்குதே தவிர அது அதுவா இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அததான் இறைன்னு சொல்றாங்க. ஏன் இறைவனை களத்துக்கு அழைச்சிட்டு வர முடியாது? அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், அவனை பேசல, அவ்வளவுதான். அவன் வான்பட்டு நின்ற மறைபொருள் ஊன்பட்டு நின்ற உணர்வுறு மந்திரமா இருக்கிறது. இத்தனை கோடி இருக்கு, இதெல்லாமே ஒரு பெரிய கட்டமைப்புல இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா அவன் சூட்சமத்தையும் தாண்டி அதிசூக்கும பொருளா இருக்கான். அவன் வெறும் சித்தமா இருக்கான். அதனாலதான் சித்தன் என்ன சொல்லப்படுகிறான், இத்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களையும் அணு தொடங்கி அண்ட பேரண்டம் தாண்டி அத்தனையும் அணுக்களையும் தன் சித்த முடிச்சுகளினால் கட்டி வைத்திருக்கும் சித்தன் சிவ சித்தன் காணுங்கள். அதனாலதான் அவனை சித்தம் பர ரகசியன், சித்தம் கொண்டு பல ரகசியம் சகலத்தையும் இயக்கி கொண்டு இருக்கிறது என்கின்றபடியால் அழைக்கப்படுகிறான். அதனால என் செல்வங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா அவன் வேறுன்னு சொல்றான்.
பதி பசு பாசம் என பகரில் பதியினி போல் பசு பாசம் அனாதி பதியினி பசு பாசம் அணுக பதி தோன்ற பசு பாசம் இல்லாவே. இது சொல்லப்படுகிறது. அந்த பதி பசு பாசம் தான் அவன் அவள் அது என ஆனது. அவ்வளவுதான் விஷயம். இங்க ஒரு இருள் இருக்கு, இருள்ல ஒரு மர்மம் இருக்கு, அதை பிரகாசப்படுத்த ஒண்ணு வருது. இப்படி 3 விதமா விளங்குகிறான். மறைந்திருக்கிற பொருளாகவும் அவனே இருக்கிறான், அதை மறைத்திருக்கும் இருளாகவும் அவனே இருக்கிறான், அது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தி ஒன்றுமே இல்லை வெற்றுன்னு காட்டுகின்ற இடத்திலும் அவனே விளங்குகிறான். அதனால அவனுக்கு ஒரு ஊர் இல்லை, பேர் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அங்கு இல்லை, இங்கு இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அவ்வளவு இவ்வளவு எப்படியுமே சொல்ல முடியாத ஒரு ஒன்றாய் இருக்கிறது. சிந்தைக்கரிய பொருளாய் அது இருக்கிறது. அவ்வளவு சிந்தைக்கரிய பொருள் தான். ஆனா இந்த சிந்தை அவனுக்கானது மட்டும்தான் சொல்றேன். உன் தேகத்துல சித்தம் அந்த மர்மமா இருக்கிறது. உன்னுடைய முதல் மர்மம் உயிர். இந்த முதல் மர்மம் உடல் எனும் மாளிகையில் அத்தனை மர்மத்தையும் கதவை திறந்து விடுகிறது. அதுக்கப்புறத்துக்கு உள்ளம் உணர்வுகள் இப்படி எல்லாம் வருது. இந்த உயிரினுடைய விளைச்சலாய் விளைவாய் சித்தம் இருக்கிறது. இந்த மெய் சித்தம் தவிர, மெய் அன்புடைய சித்தம் தவிர நீ தரும் எதையும் இறைவன் ஏற்பதில்லை. அதனால சித்தத்தை சிவன்பால் வைத்து காயங்களினால் சகல கர்மங்கள் செய்யுங்கள். இந்த இறைவாதம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமா இங்க எல்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, பல்வேறு கோணங்கள்ல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்று இல்லை, உண்டென்றும் இல்லை என்றும் பேசப்படும் ஒரு பொருளா இருக்கிறது. அது உண்டென்று நான் புவிய சொல்ல முடியும், இல்லைங்கிற ஒரு பொருள் அதை தாங்கி இருக்குங்கிறது உண்மை. நான் உடல் எடுத்துட்டு வர முடியும், உயிர் எடுத்துட்டு வர முடியாது, உள்ளத்தை எடுத்துட்டு வர முடியாது, உணர்வு எடுத்துட்டு வர முடியாது, நான் சொல்லும் சொல்ல எடுத்துட்டு வர முடியாது. உன் செவிக்கு தான் சேர்க்க முடியும், உன் கண்ணுக்கு சேர்க்க முடியாது. சில பொருளை சுவைக்க தான் முடியும், நான் அதை உணர்த்திட முடியாது. தேனின் சுவையை நான் என்ன சொல்லி உணர்த்திட முடியும்? இவன் செய்த பொருள்களே இப்படி இருக்குன்னா அவன் யாரா இருப்பான்? அதுதான் விஷயம். அவன் செய்த ஒரு பொருளே அங்கு தெவிட்டாத ஆனந்தத்துல ஒரு அன்பு கடல்ல ஆழ்த்துற ஒரு பொருளா இருக்குன்னா இதெல்லாம் செய்தவன். அவன் சொல்லனாத பொருளாய் இருக்கிறான், உணரத்தக்கவனாய் இருக்கிறான், நற்குணமாய் இருக்கிறான். உள்ள சென்று பார்த்தா நிர்குணமாய் இருக்கிறான். மெய் உணர்வும் அவன்தான். உணர்வு நோக்கரிய நோக்காய் உணர்வு கடந்த உணர்வா இருக்கான். இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்கு ஒன்றை தவிர எதுவுமே இல்லை. ஏகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு போங்க. ஏகம் பிரம்மாஸ்மி, இங்க ஏகமே பிரம்மமயமாய் இருக்கிறது. என் தேகத்துல தனித்தனியா சொன்னா தனித்தனியா தான் சொல்லலாம். நகை சொல்லலாம், மூக்கு சொல்லலாம், கண்ணு சொல்லலாம், காது சொல்லலாம், உரோமம் சொல்லலாம், எல்லாம் தான் சொல்லலாம். ஆனா இதெல்லாம் அதாவது தனியா விளங்காது. முடிங்கிற பெயரால் நான் அழைக்கப்படுவதில்லை, கரம்ங்கிற பெயரால் அழைக்கப்படுவதில்லை, கால்ங்கிற பெயரால் அழைக்கப்படுவதில்லை. இப்படி எல்லாம் எவ்வளவோ இருக்குன்னு சொல்றேன். ஆம் செல்வம். அப்ப நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ கண்ணில் கண்ட காண முடியாத, சிந்திக்க முடியாத எதையும் கடந்து இருப்பவனாய் அவன் இருக்கிறான். இவைகள் எல்லாம் அணிந்திருக்கின்ற பொருளாய் ஒருவன் இருக்கிறானே தவிர அவனை நாம் காணுவதற்கு இல்லை. ஏன்னா அவன் படைப்புலயே அதிசூக்குமத்தை படைச்சிட்டான். மண்ணை படைச்சான், நீரை படைச்சான், நெருப்பை படைச்சான், காற்றை படைச்சான், வெற்றிடத்தை படைச்சான், உன் மனதை படைச்சான், உயிரை படைச்சான், உயிர்க்குயிரான பொருளை படைச்சான். அவ்வளவுதான். இது என்னன்னா போய்கிட்டு இருக்கு. ஓ அறிவு அவ்வளவுதான். உயிரை நான் உணர முடியும். அவன் கேட்டா அவன் நான் உயிர்க்குயிரான பரம்னு சொல்லுவான். அவன் போய்கிட்டே தான் இருக்கான். அதனாலதான் அவனால அணுவை 1000 கூறு ஆக்க முடியுது. அதனாலதான் இன்னைக்கு அந்த சகம், அந்த அணு பிளவுங்கிற பெயரால அந்த அணு திறனை பெரும் திறனை அடைகிறது. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்ம உணர வேண்டியது என்னன்னா, நாம் ஒரு மெய் விழிப்பு நிலை அடைய வேண்டும். நான் இங்கு நானா வந்துட முடியாது, சத்தியம். அப்ப நான் வருவதற்கு ஒன்று காரணமா இருக்கு. அதே மாதிரி இங்க வந்திருக்கிறது எல்லாமே விளைஞ்சு கிடக்கு. ஒரு விவசாயியின் விளைச்சல். ஏன் விருப்பத்தின் பேரால வரல. இந்த முகம் நான் வேண்டேன், இந்த குணம் சொல் செயல் நான் வேண்டேன், ஆனா வந்திருக்கிறேன், விளைந்திருக்கிறேன். அதெல்லாம் வேறு ஒருத்தன் செஞ்சது தானே. இது சிற்பியின் கைவண்ணம் தானே சிற்பம், ஒரு படைத்தவனுடைய கைவண்ணம் தானே படைப்பு. இதானே நிச்சயம். அப்ப அந்த இறை பொருள் அப்படின்றது வெறும் சித்த பொருளா தான் இருக்கு. நான் அந்த ஒரு சடங்கை செய்யறேன், நான் அந்த இது இவ்வாறு செய்யறேன், அவ்வாறு செய்யறேன்னா இதெல்லாம் எல்லாம் இருக்கு. சிந்திக்கிறதுக்கு, காண்றதுக்கு, சொல்றதற்கு, செய்யறதற்கு, சாதிக்கிறதுக்கு, இதெல்லாம் ஒன்று ஆதாரமா வச்சுட்டு சொல்றது. அவனை எண்ணி இருத்தல், அவன் பெயரால் காணுதல், அவனையே சொல்லுதல், அவனுக்காக செய்தல், அவனையே சாதித்தல் அப்படின்னு இதெல்லாம் அவனை மையப்படுத்தி நம்ம செய்யப்படுகின்ற சடங்குகள் தானே தவிர அவன் உங்களிடத்தில் வேண்டுவது சித்தம் மட்டும்தான்.
மறந்துடக்கூடாது. இதுல உன் உடல்ல அவன் சொன்னது உயிர்க்குயிரான பொருளை கூட அவன் சித்தம் பரம்னு சொல்லவும் சித்தத்தை மட்டும்தான் பரம்னு சொல்றான். பரம் சேர சித்தம் மட்டும்தான் வாசலா இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேரு சித்தம்பரம்னு வச்சான். இந்த உலகத்துக்கு பேரு சிதம்பரம். எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமா இருட்டால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டாது. அவன் அருள் விளையாட்டு. அவன் சொன்ன சொல்ல நான் கேட்க முடியுது, பார்க்க முடியல, அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய ஒரு கடுகு அந்தரத்துல நிற்க மறுக்குது. இந்த அண்டம் தாங்கி இருக்கு ஒரு இயற்கை. கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில ஒரு சீர்பெரும் பேரியக்க நியமாய தத்துவம். எவ்வளவு பெரிய ஜாலம்! இந்த அண்ட பேரண்டம் ஜாலம் இல்லை, உன் தேகம் அதை விட மகா பெரிய ஜாலம். அதை விடவும் ஜாலம் உன்னுடைய மனம். நம்ம சகஜாலன்றது இந்த மனதினுடைய ஒரு கீற்றுதான் சொல்றேன். உங்க மனதிற்குள் செல்லுங்கள், நற்குணத்தில் நில்லுங்கள், நிர்குணனை அடைவீர்கள். நற்குணம் ஏதாவது நிர்குணனை அடைய முடியாது. அவன் நிர்குணன் தான். ஆமா, நல் உணர்வுல நின்னாதான் அந்த உணர்வறிய உணர்வு நிர் உணர்வு நம்ம எய்த முடியும். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, நான் கருத்தை செலவிடுற பொருளா கடவுள் இருக்கிறார், சித்தத்தை செலவிடுறவரா அந்த சித்தம்பர பொருள் இருக்கு. அதை தவிர இந்த களத்துல நான் வாதாடுறதுக்கோ கொண்டாடுறதுக்கோ ஒன்று இல்லை. அவ்வளவுதான். இங்க நான் மனிதம் என வைக்கப்பட்டிருக்கிறேன். மனிதம் என புனிதம் அப்படின்ற ஒன்றை காத்தா போதும். மனிதம்ங்கிறது முழுசா ஒரு அறத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. சத்தியம் தர்மம்ங்கிற 2 கூறுகளால் செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஒரு குறைந்தபட்ச சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டினா போதும். இங்கு நான் அறம் வளர்த்த நாயகனுடன் நம்ம அறப்பல் ஈசனுடைய திருஅடி நீல நிழல் எய்துவேன். இந்த களத்துல அறம் தான், அளவு தான் வாழ்வு, வளம் தான் வாழ்வு, புது நலம் தான் வாழ்வு. ஒரு பறவைகளை போல அங்க ஒரு இந்த சகத்துல இருக்கிற மனிதனை தவிர இருக்கிற இன்னும் பிற ஜீவன்களை போல ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு வச்சுட்டு வாங்க. ஒரு எல்லை இல்லாத நிலைப்பாடு. ஒரு முட்டாள்கள் போற்றி புலகாங்கிதமுடைய கோமாளிகள் இருக்கிற குவளையம் குமராயுதம். ஒரு முட்டாள் கைத்தட்டுறாங்கிறதுக்காக குளிர்ந்து கிடக்கும் கோமாளிகள் வாழும் குவளையத்தை என் சொல்வது குமரா. அதனால உன் பணியை புறத்தை வைக்காதே, அகத்தை வை. இதெல்லாம் அங்கு என்னுடைய விளைவாய் இருக்கிறது, விளைச்சலாய் இருக்கிறது. முகமற்றவனுக்கு 3000 கோடி முகங்கள், 3000 கோடி குணங்கள். இந்த 3000ஐயும் பேதப்படுத்தும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துலதான் இருக்கும். இங்கெல்லாம் இவர்களை மறந்து விட்டு என்னை கண்டு விட்டு செல். சீவன்கள் தெரியும் பொழுது சிவன் தெரிவதில்லை, சிவன் தெரிந்த பின் இங்கு சீவன்கள் தெரிவதில்லை. எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. உன் உள்ளத்து பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறேன். அவ்வளவுதான். நீ இங்கு கண்ட எல்லா குணங்களும் என் குணங்களே. இங்கு கண்ட நீ எல்லா உயிர்களும் என் குணங்களே. அவ்விதமும் இருக்கு. அவ்வளவுதான். கண்டு ரசிச்சுட்டு போ. அவ்வளவுதான். இங்க யாரையும் தூற்றுவதற்கு இல்லை. அது ஒரு இந்த வெறுப்பு பாவம் அப்படின்றத நமக்குள்ள இருந்து அகற்றணும்னு சொல்றேன். ஆமா, இவைகளெல்லாம் நம்ம கடந்து செல்ல வந்திருக்கிற பயணிங்கிறது 100% உணரணும். இங்க ஒரு பெரும் பயணம் இருக்கிறது. வேண்டி விரும்பி வரேன், வந்துட்டேன், கண்டிப்பா கேட்க மாட்டேன். என்னமோ தெரியல, யார் செஞ்ச தப்போ தெரியல, நம்மளை படைச்சிட்டானுங்க. ஆமா, இது இந்த புவி வேணும்னு கேட்டா யாராவது மனதார கேட்பாங்களா? இன்னும் மீண்டும் நீ கருவிலிருந்து தோன்றி வளர்ந்து இவ்வளவு பெருசு ஆகணும் அப்படின்னா அவ்வளவுதான். இதை கேட்கும் போதே அவன் உயிரை விட்டுடுவான். ஏன்னா அந்த வாழ்வெனும் இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதாருங்கிறது இது வரைக்கும் கடந்து வந்ததே பெருங்கடலா தான் இருக்கும். சிந்திச்சுப்பாரு. அப்ப இதெல்லாம் நம்ம மறுபடியும் அதே நிலைக்கு அப்படின்றதெல்லாம் யாரும் வேண்டி விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது வெறும் காயம், உள்ள இருக்கிறது வெறும் அகாயம். இதனுடைய காயத்தினுடைய வலியும் துன்பமும் அதனுடைய விளைச்சலா இருக்கு. அளவற்ற வலியும் துன்பமும் அகக்காயம் என்று அழைக்கப்படுகின்ற அகத்தினுடைய சிவோகத்தினுடைய விளைச்சலா இருக்கு. அதனால விரும்பி யாரும் கேட்க மாட்டாங்க. நான் எனும் தன்மையை மறக்கிற வரைக்கும் இந்த உலகம் நம்மளை எல்லாம் அச்சுறுத்திக்கிட்டு தான் இருக்கும். அச்சம்ங்கிறது நான் அப்படின்ற ஒரு நாணயத்தினோட 2வது பக்கம்தான் அந்த அச்சம். நான் இருக்கும் வரை அச்சம் இருக்கும். நான் தொலைந்த பின் அவனும் ஆனந்தமும் இருக்கும். அவன் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். அதனால நீ தேர்ச்சி அடையணும்னு நினைச்ச அப்படின்னா அவன் பெயரால் சகலத்தையும் காண். உடனே முடியாது, கண்டு பழகலாம். அப்படியே உணர்த்திக்கிட்டே இரு. நீ அது ஆகு பொருள். எது ஆகு பொருள்? எதை கருதுகிறாயோ, எதன் பெயரால் கண்டாயோ, எதை சொல்கிறாயோ, எதை செய்கிறாயோ அதன் பெயரால் விளங்கும் பொருள் எறும்புற கல்லும் கரைகிறதான். இது அத்தனையும் சத்தியம். நீ ஒரு தொடர் நம்பிக்கையில பொறுமையில சித்தத்தை சிவன்பால் வைத்து சகல கர்மங்களை செய்துகிட்டுருங்க. இந்த பேதவாதங்கள்ல அது சிறந்தது இது சிறந்தது, அவர் வருகிறார் இவர் வருகிறார் அப்படின்னு நம்பி யாரும் ஏமாறாதீங்க. உன் உயிர் பொருள் தான் கடவுள். உயிர்க்குயிரான பொருள் தான். அந்த உயிர் பொருள் இருக்கிற வரைக்கும் நீ உயிர் எய்துவாய். அந்த உயிர் பொருள் தான் உன் இறை. உனக்குள்ளார உடலுக்குள்ளார இயங்கிட்டு இருக்கு பாரு ஒரு அக இயக்கம், அதுதான் ஆதாரம்.
அவனுக்கு ஒரு ஊரு கிடையாது, பேரு கிடையாது, ஜனனம் கிடையாது, மரணம் கிடையாது. இந்த ஜனன மரண அவஸ்தையில மாட்டிக்கிறவன் கடவுளும் கிடையாது. படைப்புகளுக்குள்ளார 4 அறிஞ்சவன் அறிவிச்சுட்டு போனான், அவ்வளவுதான். பின்பற்றணுமா பின்பற்ற வேண்டியது, அது அவ்வாறு இது படைக்கல. அதனாலதான் இந்த மனித வர்க்கம் மட்டுமே ஒரு நிலைப்பாடோடு வளர்த்தெடுக்கப்படுவதில்லை. பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவுதான். எல்லாத்திற்குமே சவால் உடை களம், எல்லாத்திற்குமே தேர்வு களம். இது யார் தப்புனாலும் போச்சு. ஒரு தோப்பு, ஒவ்வொரு மரமும் தனி மரம், அதது வாழ்வுக்கு அதுதான் சிந்திக்கணும். உன்னுடைய சமாதானத்திற்கு நீ தான் சிந்திக்கணும், உன்னுடைய சாந்திக்கு நீ தான் சிந்திக்கணும், உன் ஆனந்தத்துக்கு நீ தான் சிந்திக்கணும். இந்த பிற புற சிந்தனைகளிலிருந்து உன்னை விடுவித்து நீ அவன் பெயரால் நிலை நின்று அவனையும் மறந்து அது ஆகி போவாய். அவன் பெயரால் உறங்கி போவாய். தூங்கி கண்டார் சிவ லோகமும் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் சிவ போகமும் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் சிவ யோகமும் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு? ஒரு தூக்கம். இந்த பிற புற தேகத்தை மறந்தாதான் தூக்கம். புறன்னா தேகம், பிறன்னா சகம், புறன்னா தேகம். இதெல்லாம் மறந்து உள்ள போய் ஒரு நிராசையில இருந்து அமில பழகுங்கள். அவ்வளவுதான். இதெல்லாம் வேற, இதெல்லாம் காட்டப்பட்ட ஜாலங்கள், இதெல்லாம் தோற்ற மாயைகள், இயக்க மாயைகள். ஆனா இங்க ஆதார பொருள் அங்கு உருவா இருக்கிறது, உருவமற்ற உருவமுடையதா இருக்கிறது. அது பேசப்படுற பொருள் தாங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் சொல்லி இருந்தாலும் அவனை பற்றி பேசி இருப்பேன், அவனை பேசவே முடியாதுன்னு சொல்றேன். சொல்லோனா சுகம், சொல்லோனா சிவம், இது என சொல்லாமலே விட்டு விடும் பொழுது நீ சிவனாக்கப்படுகிறாய். சொல்லோனாதது அவ்வளவுதான். அன்று சொன்னவன் இவன், ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், அவன் அன்று கூறும் பொழுது இன்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் எவரும் இல்லை, மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை தவிர இங்க அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு ஞானானந்த கூத்தன். இதெல்லாம் நம்ம அடைகின்ற நிலைகள். இந்த இதயத்துல வக்ர உக்ர விரோத காம குரோத லோப மத மாசரிய பிழை அவதூறுகள், இந்த தவறுகள், இந்த இத்தியாதிகள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு வாங்க. அதுக்கெல்லாம் யாரையும் குற்றம் சாட்டாதீங்க. உனக்குள்ள ஒரு குற்றப்பொருள் இருந்தாதான் குற்றம் சாட்டும். கடந்து செல்லுங்கள். நீ அதுல அகப்படாத. இந்த உலகத்துல நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, உன்னையவே நீ ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்க. படிக்கணும், தேர்வு எழுதணும்னா உளுந்து படித்தேன். அதுக்கப்புறத்துக்கு சரியா தேர்வுத்தால் அதுல நான் படிச்சதுதான் வந்திருக்கு, சரியாக மறந்து விட்டேன். இதுதான் பெரும்பகுதியான மனிதர்களுடைய நிலையா இருக்கு. அந்த தன்னிலையில் நின்றவர்கள் தான், அக ஏற்பு திறன் அளவு உடையவர்கள் தான் அங்கு பதிவு செய்கிறார்கள். அப்ப இங்க நானே எனக்கு நம்பிக்கைக்குரியவனா இல்லை. நான் சொல்றத புத்தி சொல்றது இந்த மனசு கேட்க மாட்டேங்குது. இதெல்லாம் இப்படியெல்லாம் அததுவா தெரிஞ்சுட்டு இருக்கு. கை ஒண்ணு செய்யுது, கால் ஒண்ணு செய்யுது, கண்ணு ஒண்ணு செய்யுது, கருத்து ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நான் எதையோ நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். என் உடலுக்குள்ள இருக்கிறது வேற என்னமோ நினைச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படியே எல்லாம் எட்டு திசையில போய்கிட்டு இருக்கும் பொழுது அவைகளை விட்டு விடுங்க. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்கள் சித்தத்தை அவனுக்கு ஆக்குங்கள், அவன் சித்த பொருள் தான். அவ்வளவுதான். உங்கள் பாறை அளிக்கப்பட்டு இருக்கிறது, அதில் நல்ல சிற்பம் செய். உனக்கு ஒரு புவி அளிக்கப்பட்டிருக்கிறது, நீ ஒரு ஆனந்த மேடைய சுத்த வர்க்கர்கள் வாழும் சொர்க்க மேடையாக செய்து கொள்ளும். அங்கு ஒரு சொர்க்கம் இருக்கு, இங்க ஒரு நரகம் இருக்கு. அதான் ஒண்ணு இல்லை. சொர்க்கத்தை விட சுகமானது புவி, நரகத்தை விடவும் அபாயகரமானது இந்த புவி, கைலையை விடவும் மேலானது இந்த புவி. ஏன்னா எல்லாம் இங்கதான் இருக்கு. சிதம்பரமும் இங்கே, கைலையும் இங்கே, பூலோக வைகுண்டமும் இங்கே, சகலமும் இங்கேயே தான் சொல்றேன். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, போதனைகளை விட்டு ஒழியுங்கள். அதுல அன்பு இருக்கான்னு பாருங்க, அறம் இருக்கான்னு பாருங்க, பிற ஜீவன்களை துவேசியாம இருக்கா அப்படின்னு பாருங்க, அது மேல அன்பு செலுத்த சொல்லுதான்னு பாருங்க. இன்னும் நிறைய தோன்றும் மதங்கள், மறந்துடாதீங்க செல்வங்கள். இது வரைக்கும் தோன்றி இங்க பேசிக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காது. இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் நிறைய என்ன விஞ்ஞான இதையெல்லாம் என்ன தோன்ற இருக்கு. ஆமா, அதனால எதிர்பார்த்திருங்கள். ஆனால் அன்பு இல்லை, அறம் இல்லை, சித்தத்தை அவனுக்கு ஆக்கல அப்படின்னா நாம் அதை எய்த இல்லைங்கிறத மறந்து விடாது. அதனால இந்த இறைவன் எந்த பால் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்பாலையும் உயிர்ப்பித்து அப்பால் உள்ள ஒன்று அது, ஒன்றற்ற ஒன்று அது. இங்கு இருக்கும் ஒவ்வொன்றையும் செய்த அது, இங்கு இருக்கும் ஒவ்வொன்றிலும் இல்லாதது, இங்கு இருக்கும் ஒவ்வொன்றிற்கும் ஆதாரமான ஒன்றற்ற ஒன்றதில் ஒன்று, ஒன்றற்ற ஒன்றாகுங்கள். சிவமங்கலம்.